கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் ஏல சீட்டு நடத்தி 1.5 கோடி ரூபாய் மோசடி, குடும்பத்துடன் தலைமறைவு. பாதிக்கப்பட்ட மக்கள் கண்ணீருடன் காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் முக்கண்டப்பள்ளி மற்றும் எம்ஜிஆர் நகர் பகுதியை சார்ந்த மணிவண்ணன், முருகன், தங்கமணி, சுதாகர், மணிபாண்டி உட்பட 50க்கும் மேற்பட்ட பொதுமக்கள் மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அலுவலகத்தில் புகார் மனு அளித்தனர். அந்த மனுவில் மேற்கண்ட பகுதியில் வசிக்கும் கிருஷ்ணன், அவரது மனைவி குமாரி, மகள் உஷா, மகன் விக்னேஷ் ஆகியோர் கடந்த சில ஆண்டுகளாக ஏல சீட்டு நடத்தி வந்தனர். 1 லட்சம் முதல் 5 லட்சம் வரையில் மாதத்திற்கு 5 முறையில் சீட்டு நடத்தி வந்தனர். இவர்களிடம் 200க்கும் மேற்பட்ட நபர்கள் ஏல சீட்டு போட்டு உள்ளனர். மேற்கண்ட நபர்கள் கடந்த பல ஆண்டுகளாக சீட்டு ஏலம் நடத்தி முறையாக பணம் வழங்கி வந்துள்ளனர். இதனை நம்பி ஏராளமான பொதுமக்கள் சீட்டு போட்டுள்ளனர். ஆனால் கடந்த 6 மாத காலமாக முறையாக சீட்டு நடத்தவில்லை. சீட்டு எடுத்த நபர்களுக்கு முறையாக பணம் வழங்கவில்லை. கடந்த மாதம் நடத்த வேண்டிய எந்த சீட்டு நடத்தவில்லை. இதை அறிந்து சீட்டு நடத்திய மேற்கண்ட நபர்களிடம் கேட்டபோது ஓரிரு தினங்களில் சீட்டு நடத்துவதாகவும், அதேபோல் சீட்டு எடுத்த நபர்களுக்கு கடந்த 4 மாதங்களாக பணம் தராமல் இருந்துள்ளார். சீட்டு எடுத்தவர்கள் பணம் கேட்டபோது ஓரிரு தினங்களில் தருவதாக மேற்கண்ட நபர்கள் தருவதாக கூறினர். இதனை நம்பி இருந்த நிலையில் திடீரென மேற்கண்ட சீட்டு நடத்திய கிருஷ்ணன், அவரது மனைவி குமாரி, மகள் உஷா, மகன் விக்னேஷ் ஆகியோர் குடும்பத்துடன் தலைமறைவாகிவிட்டனர். அவரை தொடர்பு கொள்ள முடியவில்லை. செல்போன் அனைத்தும் அணைத்து வைக்கப்பட்டுள்ளது. ஏல சீட்டு நடத்தி பணம் தராமல் குடும்பத்துடன் தலைமறைவாகி உள்ளது தெரிய வருகிறது. தற்போது வரையில் 150க்கும் மேற்பட்ட நபர்களுக்கு சீட்டு பணம் ரூபாய் 1.5 கோடி ரூபாய் அளவிற்கு தர வேண்டும். எனவே மேற்கண்ட நபர்கள் மீது நடவடிக்கை எடுத்து நாங்கள் செலுத்திய சீட்டு பணத்தை பெற்று தருமாறு கேட்டுக்கொண்டுள்ளனர். இது குறித்து பேசிய பாதிக்கப்பட்ட மக்கள் பேசுகையில், மிகவும் சிரமத்திற்கு இடையே குழந்தைகள் படிப்பிற்காகவும் திருமண செலவிற்காகவும் கூலி வேலை செய்து சீட்டு தொகை செலுத்தி வந்தோம். ஆனால் மேற்கண்ட நபர்கள் சீட்டு பணத்துடன் தலைமறைவாகிவிட்டனர். இவை மட்டுமல்லாமல் மகளிர் சுய உதவி குழுக்கள் நடத்தி அதன் மூலமும் நிதி மோசடி செய்துள்ளார். எனவே எங்களது சீட்டு பணத்தை மீட்டு தருமாறு பாதிக்கப்பட்ட பொதுமக்கள் கண்ணீருடன் கோரிக்கை விடுத்தனர். எம்ஜிஆர் நகர் பூஜம்மன் கோயில் ஸ்ட்ரீட்டில் இருக்கோம் சார். நாங்கள் எங்களை சீட்டு போட்டிருக்கோம் சார். அவங்கெல்லாம் எங்களை ஏமாற்றிட்டாங்க சார். அந்த அம்மா எங்கே போச்சுன்னே தெரியல. போலீஸுக்கு போ, மீடியா போ, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு இருக்கேன் சார். நான் 4 சீட்டு போட்டிருக்கேன் சார். எல்லாம் 5-5 லட்சம் ரூபாய் சீட்டு சார். என் பசங்க நாங்கள் ஏதோ வயசான காலத்தில் ஆகும்னு சொல்லி போட்டோம் சார். அவன் வாயில் போட்டு போயிட்டா. 5-5 லட்சம் ரூபாய் சீட்டு சார். 4 சீட்டு 1 லட்சம் ரூபாய் சீட்டு முடிஞ்சது இருக்கு சார். அது இல்லாமல் மகளிர் சங்கத்தில் ஒரு இது இருக்குது சார். அதுக்கும் அமௌண்ட்டு கொடுக்கல சார். கொடுக்குறேன்னு சொல்லிட்டு ஏமாற்றிட்டு இருக்காங்க. நீ போலீஸுக்கு போறியா, போ, அங்கேயே போய் வாங்கிக்க. நான் எதுக்கு உனக்கு கொடுக்கணும், நான் பார்த்துக்கிறேன்னு இது வந்து பொம்பளை. இப்போ அவங்க எங்கே போனாங்கன்னே தெரியல சார். அங்கே போகாதனால தான் இங்கே வந்திருக்கோம் சார். எத்தனை பேர் மொத்தம் எல்லாம் ஒரு 200-300 பேர் கிட்ட இருப்பாங்க சார். இன்னும் கொஞ்சம் பேருக்கு தெரியாது. இல்லை, அவங்க ஏமாத்துறவங்க எத்தனை பேர்? 4 பேர் சார். 4 பொண்ணு சார், ஒரு பையன் சார், அந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃப். 4 பேர் இந்த வீட்டில் இருக்கவங்க மட்டும் 4 பேர் என்ன பண்ணிருக்கீங்க இன்னைக்கு? அதனால தான் சார் இங்கே எஸ்பி ஆஃபீஸ்க்கு வந்து கம்ப்ளைண்ட் கொடுக்கலான்னு வந்திருக்காங்க. அவங்க நல்லபடியாக முடிச்சு தரேன்னு சொல்லியிருக்காங்க சார்.